தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவில் தேவையான அளவு குடிநீர் வசதி மற்றும் கழிப்பிட வசதி இல்லை என்ற புகார் எழுந்துள்ளது. சிகிச்சை மற்றும் மகப்பேறுக்காக வருபவர்களுடன் வரும் உறவினர்கள் தங்குவதற்காக மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு முன்பு காத்திருக்கும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு குடிநீர் மற்றும் கழிப்பறை இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்படும் நிலையில் குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நான் கழுகுமலையிலிருந்து வரேன். என் பேர் வடிவேல். என் தங்கச்சியை பேறுகாலத்துக்காக கோயில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சேர்த்துருக்கேன். இப்போ என் தங்கச்சியை சேர்த்து 10 நாள் ஆச்சு. காத்திருப்பவருக்காக நானும் காத்திருக்கிறேன். இப்போது காத்திருப்பவர்கள் ஒரு டெய்லி ஒரு நாளைக்கு போகிறது 30 பேருக்கு வேலை பிள்ளை பிறக்குது. இப்போ அவங்க உறவினர்கள்லாம் டெய்லி ஒரு 50-100 பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு அடிப்படை வசதி கிடையாது. ஒரு பாத்ரூமாக இருக்கட்டும், ஒரு குடிநீர் வசதி எதுவுமே இந்த அரசு மருத்துவமனையில் இல்லை. இது நாங்கள் பாத்ரூம் போனாலும் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் இது நகராட்சி பாத்ரூமை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. என் ஆஸ்பத்திரிலேயே ஏதாவது அடிப்படை வசதி ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கிறேன். குடி தண்ணிக்கும் ஆமாம், குடி தண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் சரிவரையாக இது இல்லை, எல்லாமே பழுதடைஞ்சிருக்கு. அதையும் சீர்படுத்தி தருமாறு கேட்டுக்கிறேன். ஆமாம், என் பேர் வடிவேல்.